மேற்கு வங்கத்தில் ஒரு 10-15 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை போடப்பட்டுள்ள நம்ம மம்தா பானர்ஜி காங்கிரஸ் சேர்க்கல, கம்யூனிஸ்ட் சேர்க்கல. இந்த முறை எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். பிஜேபி உள்ளே நுழைய முடியாது. அங்கேயே நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 116 சீட்டுக்கு மேலே பிஜேபி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 300 இந்தியா கூட்டணி, மீதி 127 நடுநிலையோடு வரக்கூடிய. இந்த நடுநிலையோடு வரக்கூடிய 127 பேர் எப்படி தெரியுமா? யார் ஆட்சி ஃபார்ம் பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க. இதுதான் வடநாட்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி. ஆட்சியில் யார் வந்து உட்கார்ந்தாலும் அவரோடு சேரக்கூடிய கூட்டம். ஆக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் சென்ற ஆண்டு யார் பிரதமராக வர வேண்டும் என்பது முக்கியமல்ல, யார் பிரதமராக வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்று புள்ளியார் சொல்லி போட்டாரோ அது அவருடைய இந்த பிறந்த நாளுக்குள்ளாக ஈடேறிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா பூராவிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறப்போவது உறுதி என்பதை நாம் திட்டமிட்டு சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் தலைவர் மிக அருமையான கூட்டணி. இது மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது. 67 கூட அண்ணாவை ராஜாஜி ஒன்றா இருந்தாங்க. 71 ராஜாஜி குடியும் போயிட்டார்.